ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப் கைடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ நவ். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் மறக்காமல் எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? நான் என்ன பார்க்க போகிறோன்னா, 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லார்ட் கணேசோட ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இயர் வந்து லார்ட் கணேசோட மெசேஜோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகே? த வெரி ஃபஸ்ட் வீடியோ ஃபார் த இயர் 2025, ரைட்? ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 நம்பர் நினச்சிக்கோங்க. நம்பர் 1, 2, 3. ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3. ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேசா மெசேஜ் என்ன, நம்பர் 2க்கு என்ன, நம்பர் 3க்கு என்ன, அப்படி பார்க்கலாம், ஓகேவா? டேக் யர் ஓன் டைம், டேக் அ டீப் பிரெத், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. லார்ட் கணேசாவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் வித்தவுட் செகண்ட் தாட். எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி பாருங்கள், ஓகே? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, ஸோ பார்க்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. இது வந்து பைல் 3 இங்கே இருக்க, பைல் 2 இங்கே வச்சலாம். ஸோ திஸ் இஸ் பைல் 1. பைல் 1 உங்களுக்கான லார்ட் கணேசா மெசேஜ் என்ன ஃபார் த இயர் 2025க்கு பார்க்கலாம். ஸோ பைல் 1 உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். புது வருட புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி ரொம்பவே அட்வான்ஸாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். லார்ட் கணேசோடைய ஃபஸ்ட்டு விஷ் வந்து வந்துருச்சு. ரியலி இட்ஸ் ஹாப்பி, யூனோ. ஸோ என்ன மெசேஜ்? அக்செப்டன்ஸ், ரைட், கொடுக்குறாரு. அக்செப்டன்ஸ், ஃபோர் மெசேஜஸ் வச்சுருக்கிறேன். டெசிஷன், பிகாஸ் வந்து 12 months இருக்கு இல்லையா, 3 monthsக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ப்ளெண்டர், அச்சீவ்மெண்ட், வாவ். ஸோ பைல் 1 உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைல் 1 உங்களுக்கு வந்து இந்த இயர் ஃபஸ்ட்டு 3 monthsல வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. அந்த அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம், இதுவரை நடந்தது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது, ஓகே, என்னுடைய நலனுக்காக தான் அது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு புரிதல், அதெல்லாமே அவர் கொடுக்க போகிறாரு. இன்னும் என்ன சொல்லலான்னா, இது வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கான கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு தருவார், ஓகே? அந்த அக்செப்டன்ஸு, அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, ரைட்? அண்டு டெசிஷன், ஏதாவது வந்து முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்திருக்கு. 2025 அது மாறப்போகுது. செகண்டு 3 monthsல, ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்க்கு அப்புறம், ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே, ஓகே, ஒரு முடிவு கண்டிப்பாக எடுப்பீங்க. உங்கள் லைஃபுக்கான ஒரு டெசிஷனாக அது இருக்கும். கரியர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனில் ஒரு டெசிஷன் வந்து உங்களுக்கு சரியான ஒரு டெசிஷனை வந்துட்டு லார்ட் கணேசா கொடுக்க போகிறாரு, ஓகே? அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் அந்த 3 monthsல உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றின விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றது தெரியுது. ஸோ அண்ட் இது வரைக்கும் நீங்கள் மணி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தால் கூட அது ரிலேட்டடாக ஒரு முடிவு வரும். அது ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அது ரிலேட்டடாக ஒரு முடிவு, டெசிஷன் எடுப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களை சுற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து உருவாக்கி தருவார், ஓகே? ஸோ யார் எப்படி அப்படின்ற ஒரு புரிதல்,
அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆல்ரெடி நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் எனிஹோ இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. நம்பர் 48. 1 செகண்ட். நம்பர் 46. ஸோ வெளியும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி ஒரு ஒரு பியூட்டியான ஒரு அழகான சூழ்நிலை பார்க்க போகிறீங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. ஓகே, உங்களுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடிய அழகு, நல்லது, நல்ல விஷயங்கள், அதை வந்து நீங்கள் அந்த அன்னப்பறவை வந்து பாலும் தண்ணியும் இருந்தால் பாலை மட்டும் எடுத்துரும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு காட்ட போகிறாரு, எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களையும் நீங்கள் அன்பாக பார்த்துக்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய சேவை வந்து தேவைப்படுது. ஸோ அந்த அன்பை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, கொடுங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களை வந்து ரீஅலைன் பண்ணுறாரு அவர். ஆக்சுவலி பைல்வான் பிறந்தது வந்து எதுக்குன்னா நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறதுக்கோ, இல்லை நடக்கலைன்னு கவலைப்பட்டுட்டே வாழ்கிறதுக்கோ கிடையாது. நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே இருக்கணுன்றதுக்கெலாம் நம்ம பிறக்கல. நம்ம மாறணுன்றதுக்காக தான் பிறந்திருக்கிறோமே. நம்மள்கிட்ட இருக்கிற நிறையா விஷயங்களை வந்து ஒரு உளியை வச்சு செதுக்க செதுக்க சிலையாகிற மாதிரி நம்மளை நம்ம செதுக்கணும். ஒரு நாளும் வந்து என்னுடைய பெஸ்ட் வெர்ஷனாக நான் வந்துகிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து நான் பிறந்திருக்கிறேன். இந்த கான்செப்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளும் உங்களிடம் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு தன்மை மாற்றம் வந்து ஏற்படணும். அதுதான் வந்து லைஃபோடைய லட்சியம். எப்படி பிறந்தோமோ அப்படியே வந்து இருக்கிறதெல்லாம் அனுபவித்து வாழ்ந்துட்டு போகணும். அதுக்காக பிறக்கலை. பிறந்ததே வந்து நம்மளை வடிவமைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். மனிதத்தன்மையில் பிறந்து இறைத்தன்மையில் போய் சேரணும். அந்த இதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். ஸோ அந்த ஒரு வேலை வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இது நாள் வரைக்கும் மேபி நீங்கள் சுற்றி இருக்கவங்கள்ட்ட பல குறைகளை வந்து பார்த்துருக்கலாம். இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குறைகளை பார்க்க என்ன ஆகுது, நமக்கு தான் வந்து டென்ஷன் ஆகுது. நம்ம இன்னும் வந்து ஒரு கீழான நிலைக்கே போகிறோம். அதை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கணும். நெகட்டிவான விஷயங்கள் வந்து ஒதுங்கி இருக்கணும். அதுக்காக அவங்கள வெறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லார்கிட்டேயும் கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ உங்களையும் நீங்கள் அழகாக வச்சுக்க போகிறீங்க. சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் அன்பாக இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய இந்த மாற்றத்துக்கு அவருடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, லார்ட் கணேஷோடைய சப்போர்ட் இருக்க போது. ஸோ இதில் வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. உங்களுடைய சூழ்நிலையிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஃபைனலி அச்சீவ்மெண்ட். ஸோ 2025 வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரியான முடிவை எடுத்து உங்களை நேசித்து மற்றவங்களே நேசித்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ண போகிறீங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் காத்துட்ருக்கு உங்களுக்கு லைஃப்பில். சாதிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு சாதனை இருக்குது. உங்களை சுற்றி சந்தோஷம் இருக்க போகுது. மணி ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. குவாலிட்டியான லைஃப், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு எல்லாமே, ஒரு கௌரவம், ஓகே, ஒரு வேல்யூ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது 2025. எவ்வளோ ஒரு அற்புதமான பிளெஸ்ஸிங் கொடுக்குது. ஹாய் பைல் 2, யாரெல்லாம் பைல் 2 நம்பர் 2 சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான லார்ட் கணேசா மெசேஜ் 2025. ஓகேவா? அந்த வருடத்திற்கான முதல் வீடியோ அண்டு முதல் மெசேஜ் வந்து
விநாயகரோட மெசேஜ். எப்போவுமே எந்த ஒரு காரியனாலும் நம்ம விநாயகரை வந்து வழிபட்டு செய்யும்போது வெற்றி அடையும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கான முதல் மெசேஜ் வந்து விநாயகர் கொடுக்க வர்றார். ரைட். ஸோ 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, விநாயகருடைய மெசேஜ் என்ன அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ பைல் 2 லெட் அஸ் ஸ்டார்ட். ஓ, ஜாய். எடுத்தோடனே ஜாய் வருது. வாவ், பிளெஸ்ஸிங்ஸ், ஆச்சரியம், டிலைட், பாசிட்டிவ் அவுட்லுக், வெரி நைஸ். ஸோ இங்கேருந்து போகலாம். பாசிட்டிவ் அவுட்லுக், டிலைட், பிளெஸ்ஸிங்ஸ், ஜாய் அப்படி போகலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் சரியான ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஃபுல்லாக வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து உங்களோட எனர்ஜி வந்து இருக்க போகுது. அது மூலமாக உங்களை சுற்றியும் வந்து அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ 2 + 9 11, ரைட். அது மாதிரி இங்கே 47, 4 + 7 11, 11 கூட தெரியுது. வெரி பவர்ஃபுல். 11 பவர்ஃபுல் ஏஞ்சல் நம்பர் இல்லையா? ஸோ மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் கூட ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். அண்டு நியூ ப்ரப்போசல் வரலாம். மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஸோ புது பிகினிங் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட. ஓகேவா? ஸோ ஒரு சந்தோஷமான தருணங்கள் இருக்க போகுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதுவும் இருக்குது இல்லையா? நமக்கு கடவுள் என்ன தான் அருள் புரிஞ்சாலும் நம்மளும் நம்ம சைடு உள்ள விஷயங்களை செஞ்சாகணும். ரைட். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக எடுக்க போகிறீங்க. உங்கள் எனர்ஜியை வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு இருக்க போகுது. அது மாதிரி இங்கே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. மனசையும் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அண்டு எப்போல்லாம் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் சிரித்தா கூட அது நிறைய எனர்ஜி வந்து கொடுக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு தெரப்பியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னும் வந்துட்டு லார்ட் கணேஷா வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரைட். ஸோ மனசில் வந்துட்டு ஒரு இறுக்கம் இல்லாமல் இருக்கும்போது தான் டிவைனுடைய பேச்சு எல்லாம் கேட்கும். நமக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து நமக்கு புரியும். 1 செகண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டு, அந்த எனர்ஜியுமே வந்து நமக்கு கடவுள் தான் கொடுக்கணும் இல்லையா? எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது, டிவைன்ட்ட தான் இருக்குது. ரைட். அந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அதுவுமே வந்து அவங்க தான் தராங்க. அவங்களுக்கு நிறைய சிரிப்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. வாவ். ஸோ அதுதான் முக்கியமாக வந்து எது நடந்தாலும் அது நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. நீங்களும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றது வருது. ஸோ அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு லக்கு, லவ் ரிலேஷன், நியூ ப்ராப்பர்ட்டிஸ், வாட் எவர் மேபி, எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே. உங்களுடைய நோக்கத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரியான நோக்கமாக இருக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை அது சரியான நோக்கத்தோடு இருக்கும்போது அது உங்களுக்கு அமைச்சு தராரு. ஓகேவா? ஸோ வாய்ப்பு வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக 2025 வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து சால்வ் ஆக போகுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. வெரி நைஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபேவராக வந்து நடக்க போகுது. ஓகே. ஸோ நீங்கள் நடக்காது, இதெல்லாம் இம்பாசிபிள், நடக்க வாய்ப்பே இல்லை, இது எப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிற விஷயத்தில் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதுதான் நம்ம முதலே பார்த்தோம். அப்போ நீ வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வச்சுக்கோ அப்படின்றார். நீ நடக்காது, இது நடக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு நீ நினைக்கிற விஷயம் கூட நீ வந்து அதை பாசிட்டிவாக நினைக்கும் போது நான் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ சக்ஸஸ் இருக்க போது, ஹாப்பினஸ் இருக்க போது,
கண்டினியூஸாக அவருடைய blessings இருக்க போகுது. ஓகே, அண்ட் ஜாய் த சேம். ஜாய் வந்து ஹாப்பினஸ். அவர் கொடுக்கக்கூடிய அந்த blessings மூலமாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அண்ட் உங்களுடைய ஃபீலிங்ஸும் வந்து நீங்கள் வந்து நேர்மையாக உண்மையாக இருங்க. உங்கள் எமோஷன்ஸை ஓகே, ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். ஹீலிங் நடக்கும், அதுவும் சரியாகும். உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பண்ணுவீங்க, அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக வந்து அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த கார்டு வந்து எப்படி தெரியுமா இருக்கணும், இப்படி இருக்கணும். பாசிட்டிவ் அவுட்லுக், டிலைட், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தென் ஜாய். ஸோ ஃபைனலி உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சந்தோஷம் அப்படின்றது தான் இருக்க போகுது இந்த வருஷம். உங்கள் எனர்ஜியும் வந்து அந்தளவுக்கு இருக்க போகுது. ஸோ லார்ட் கணேசாவுக்கு வந்து நீங்கள் இஃப் பாசிபிள் இந்த எருக்கம் பூவால் செய்யப்பட்ட மாலை வந்து அணிவிச்சிருங்க. அணிவிச்சு அவர் வந்துட்டு வழிபடுங்க. ஓகேவா? அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் சைடு உங்கள் லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் அவர் வந்து அது மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை வந்து வழங்குறாரு. ஓகேவா? எவ்வளோ எஸ் எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குட் ஹெல்த்து வந்து கொடுக்குறாரு. எல்லா விதமான பிரச்சனைகளிலும் வந்து உங்களை விடுபட செய்கிறாரு. ஓகேவா? ஸோ அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் அவருக்கு வந்து லார்ட் கணேசாவுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய். நம்ம அடுத்ததாக 5-3க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கான விநாயகர் லார்ட் கணேசா மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப அட்வான்ஸாகவே வந்து லார்ட் கணேசா வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் லார்ட் கணேசா விநாயகரை நம்ம வழிபட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த வருஷம் வந்து நமக்கு முதல்லையே வந்துட்டார். ரைட், ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக வந்து நம்மளோட அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஐ திங்க் ஸோ. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 5-3 எம்ப்ரேஸ் உங்களுக்கான அவருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரியாரிட்டிஸ், பிலாங்கிங், நர்ச்சர். வாவ், உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களை வந்துட்டு ஒரு குழந்தையாக வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஒரு குழந்தை மாதிரி இருக்கும் ஒரு விநாயகர், இங்கே ஒரு குழந்தை. ஸோ பார்வதி தேவி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து கிடைக்கிது. ஓகே, அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு அன்பு ஏற்படும். ரைட், அண்ட் ஒரு சிலருக்கு உங்கள் அம்மா மூலமாகவோ இல்லை அம்மா மாதிரி ஏஜில் உள்ளவங்க மூலமாக உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல், அன்பு, அரவணைப்பு அது எல்லாமே கிடைக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சில பேர் வெரி ஃபியூ மேபி எனக்கு அந்த ஒரு மெசேஜ் கிடைக்குது. யாராவது ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம், அடாப்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அந்த ஒரு தாய் ஸ்தானத்தில் அந்த ஒரு அன்பை வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சில பேருக்கு அது பொருந்தலாம். ஐ திங்க் ஸோ. ஓகே, சாரி ஷேக் ஆகுது. ஓகே, நிறைய பேர் வாய்ஸ் லோ ஓகே, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போது என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஓகே, கனாட் யூஸ் மைக் சம் வாட் எல்ஸ். ஓகே, பார்க்கலாம். அடுத்து நம்பர் 11 எம்ப்ரேஸ். இங்கே நம்பர் 11 பார்க்க முடியுது. வெரி நைஸ். ஸோ நியூ பிகினிங் இருக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எம்பரேஸ் த கரண்ட் மூமெண்ட். நீங்கள் ஒரு மூமெண்ட்டையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே,
அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை நம்பி இருக்க போகிறீங்க. அண்ட் ஐ மீன் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுதான். ஸோ இப்போ வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்கான ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே, உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதையும் கொண்டு வர போகிறார். ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற விஷயமும் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு புரிதல் வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் மற்றவங்க மேலே இதுவும் சரி, எம்பரேஸ் இதுவும் சரி, இதுவும் சரி, நீங்கள் உங்கள் மேலேயும் அன்பாக இருக்கணும். அண்டு சுற்றி இருக்கவங்க மேலேயும் வந்துட்டு ரொம்ப அன்பாக இருக்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கிது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு லைஃப் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால் அதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்த போகிறீங்க. ஓகே, அண்ட் ஸோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும், சரியா? அது நல்ல விதத்தில் இருக்கும், அது அன்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, இவ்வளோ நாள் நான் மட்டுமே வந்து கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கும் வரப்போகுது, ரிசீவ் பண்ணவும் போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான தருணங்கள் எல்லாம் ஏற்பட போகுது. ஓகே, ஸோ ஒரு முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம், ப்ரியாரிட்டிஸை பார்க்கும்போது. அது மாதிரி நீங்களுமே எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக புரிஞ்சு உங்களுடைய ஒர்க்கை வந்து எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அண்ட் இது வரைக்கும் மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய மதிப்பு வந்து உயரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸ்டார்டிங்லேருந்து அது வந்து கிடச்சிட்ருக்கு. பைல் 3 சம் வாட் இது பைல் 1 பைல் 2ஓட ஒரு டிஃப்ரெண்ட்டான மெசேஜ். ஸோ உங்களுக்கு உண்மையாக என்ன தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஓகே, அதை வந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ண போகிறாரு லார்ட் கணேசா. எது உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குமோ அது வந்து உங்களுக்கு வந்து அவர் கொடுக்க போகிறாரு. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு முன்னுரிமையை அவரே வந்து கொடுக்குறாரு. ஸோ ஒரு நாளும் அங்கே எம்பரேஸும் அதுதான் சொல்ல வருது. ஒரு நாளும் ஒரு நொடியும் அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை இடம் மாறுதலாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும். ஓகே, அப்போது எதுலையாவது மாற்றம் வரணுன்னா அந்த மாற்றம் வந்து எனக்கு அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், அப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்றத புரிஞ்சு அதுபடி நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்றது தெரியுது. மேபி சில பேர் ஃபேமிலி விட்டு அப்ராடு போகிறதா வேண்டாமா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவர் புரிய வைக்க போகிறாரு. ஸோ தட் உங்களுக்கு அவர் ஹெல்ப் இல்லாமல் மதஸ்தானத்தில் உள்ளவங்களுடைய ஹெல்ப்பு சப்போர்ட்டு கிடைக்க போகுது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து இருக்கும். உங்களுக்கான உரிமை என்னவோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே,
ஸோ எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து கடந்து வர போகிறீங்க அப்படின்றதும் தெரியுது. உங்களுக்கு என்ன உங்களுடையது எதுவோ அது வந்து உங்களை சேரும் அப்படிங்கிறது தெரியுது இந்த வருஷத்தில். இங்கே முக்கியமாக வந்து மேபி சில பேரோட ஈகோ வந்து பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அந்த ஈகோனால் அவங்களுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ வந்து அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஈகோலேருந்து வெளியே வராங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஓகே. அண்டு சப்போஸ் உங்களுக்குமே ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இஸ் இட் நெசசரி, இது தேவையா அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஈகோலேருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு அன்பு, இணக்கம், அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் லைஃபுக்கு அப்படின்ற ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபைனலி நர்ச்சர் number 38. That is also 11. 11, 11. Wow. மேலே சொன்னால் நம்பர் 2க்கும் பார்த்தேன். மேபி ஒரு சிலருக்கு 2வும் வந்து பிறந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பார்க்குறவங்க 2வும் மேபி பார்த்துருக்கலாம் சில பேர். ஓகே, 11 பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜு, நியூ ப்ரப்போசல், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஒரு ஃபேமிலியில் ஒரு செலிப்ரேஷன், அதெல்லாமே பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் கொடுத்து கலைச்சி போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா லார்ட் கணேசா சொல்கிறாரு, யூ ஸ்டாப், அப்படி நீ பண்ண வேண்டாம், ரைட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒன்று தேடி வரும் அப்படி சொல்கிறாரு. பொறுமையாக இருங்க. ஓகே. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு பைல் 3 ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ சப்போஸ் சில பேர் வந்து சிலருக்கு தங்க இடம் அப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்டு ஒரு மற்றவங்களுடைய பாதுகாப்பில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். உங்களையும் பாதுகாக்கிறார் லார்ட் கணேஷா, அது ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, ஒரு குழந்தை மாதிரி உங்களை பாதுகாக்கிறாரு. அதுவும் வந்து பார்வதி தாயார் அவங்க வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அன்பு, அக்கறை காட்ட போகிறாங்க, ரைட்? அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்குது உங்களுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வர்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. ஓகேவா? உங்களுக்கு வர்ற அந்த அன்பு, அந்த இதெல்லாம் சப்போர்ட், அதெல்லாம் நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுங்க, ரைட்? ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு, கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ சில பேருக்கு வந்து இந்த பார்வதி தாயார் அப்படின்றது வந்து எ பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களுக்குள்ள ஒரு உங்களுடைய ஹையர் செல்ஃபாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்களே வந்து ஒரு அன்பாக தாய் போல் எல்லாரையும் கவனிக்கக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் அந்த எனர்ஜியில் வந்து இருக்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது. ஃபைன். ஸோ பைல் 3 நிகழ்காலத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக உங்களை வந்து தேடும், உங்களை வந்து அடையும். ஓகேவா? அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனோ இல்லை கடவுள் வந்து ஒரு பர்சன் மூலமாக வரலாம், ஒரு பெண் வடிவில் வரலாம், அதுவும் தாய் வடிவில் கூட வரலாம் சில பேருக்கு. ஓகே, ஸோ சம்வாட் ஒரு கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு லார்ட் கணேஷா வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ உங்களுடைய பிலாங்கிங்ஸ், உங்களுடையது எதுவோ அது உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ அன்பும் அக்கறையும் உங்களுக்கான சப்போர்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பைல் 3, ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்கள் வந்து தேங்க்ஸ் ஃபார் லார்ட் கணேசா அப்படின்னு கமெண்ட்டில் வந்துட்டு அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.